கடலில் இருந்து கிடைத்த பொக்கிஷம். இந்த பக்கம் பார்த்தா காமாட்சி அம்மனோட அம்சம் மாதிரி தெரியுது. வலதுகையில திரிசூலம், இடதுகையில குங்குமம். இது வந்து கீழே தானே. அது வந்து இந்த அந்த ஒரு பேர் சொல்லுவாங்க சபதி. மீனவர்களுக்கு கிடைத்த அதிசய சிலை. பாதத்துக்குள்ள வந்து ஒரு நாகம் இருக்கு. படம் எடுக்கிற மாதிரி நாகம் இருக்குண்ணே. 200 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாங்கிற எங்கள் கணிப்பு. நம்மளோட இரு பாதத்துக்கு இடையிலேயே வந்து ஒரு படம் எடுக்கும் நாகம் இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அம்சமாக இருக்குது, ஒரு வித்தியாசமான அம்சமாக இருக்குது. இது பாண்டியர்களோட கலையத்தில் உள்ளதாக தான் சொல்கிறாங்க. சோழர் காலத்தில் உள்ள ஸ்டைல் கிடையாது, பாண்டியர் ஸ்டைலில் உள்ளதான். உங்கள் மதுரைக்கு இந்த பக்கத்தில் உள்ள ஸ்டைலில் உள்ளதாங்க சபையில் கூட்டா இருக்குது. தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற தருவைக்குளம் மீனவ கிராமத்தில், இந்த மீனவ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபன் அப்படின்றவருடைய நாட்டு படகுல ரெக்கைகள் பழுதாயிருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து மீனவர்கள் பழுதை வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ மீனவர்களுடைய கால்ல ஏதோ ஒரு பொருள் தென்பட்டிருக்கு. கீழே ஆழ் கடலுக்குள்ள பார்த்தப்போ சிலை மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. இதையடுத்து மீனவர்கள் அந்த சிலைய கயிறு மூலியமா கட்டி மேல் பகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிலை சுமார் 100 ஆண்டு பழமையான சிம்ம வாகனத்துல அம்மன் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி கற்சிலையா இருந்திருக்கு. உடனே பாத்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வாளர் ராஜேஷ் அவர்கள் வந்து ஆய்வும் பண்ணியிருக்காரு. இந்த சிலை எங்க இருந்து இங்க வந்திருக்கு, அந்த பகுதியில கோவில் இடிக்கும் போது கடல்ல விழுந்து கிடந்ததா இல்லனா வேறு பகுதியில இருந்து வந்ததா அப்படின்றத பத்தி ஆய்வும் பண்ணிட்டு இருக்காங்க. கடல்ல எடுக்கப்பட்ட அம்மன் சிலைய அந்த பகுதி மீனவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து புகைப்படம் எடுத்துட்டும் போயிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.